வெல்கம் பேக் டு மை சேனல். குழந்தைங்க ஈவினிங்கில் ஸ்நாக் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக் செஞ்சு கொடுத்துடலாம். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு 2-3 விசில் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறது இதோடு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2.5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 3 உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா 2.5 ஸ்பூன் சேருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கோங்க. அதையும் பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போது கையில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு பால் மாதிரி பிடிச்சி வைங்க. இப்போ உங்களுக்கு பால் வேண்டாம், வேறு ஏதாச்சும் ஷேப் வேணாலும் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி 3 ஷேப் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ஆயிலை ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம், நார்மல் ஹீட்டில் இருந்தால் போதும். இந்த மாதிரி போட்டோன்னா லைட்டாக இப்படி நம்மளுக்கு பபிள்ஸ் வரணும். அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா பாயில் ஆகும். நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா பிரிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை பண்ணுங்கள். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துருங்க. இப்போ நான் இதே மாதிரி மீதி இருக்கிறதும் போட்டு எடுத்துட்டேன். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 to 15 நிமிஷத்தில் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மேலே ஆரிகனோ கொஞ்சம் போட்டு தரேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.